வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் எடுத்துக்காட்டு 5இல் 19 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளிகள் A மற்றும் B யை இணைக்கும் கோட்டு துண்டை P ஆனது 1:6 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது எனில் B யின் ஆயத்தொலைவை காண்க. இங்க பாருங்க, ஏவையும் B யும் இணைச்சோம்னா ஒரு கோட்டு துண்டு வரும். அந்த கோட்டு துண்டை Bன்ற புள்ளி 1:6 விகிதத்துல பிரிக்குது. அப்ப Bன்ற புள்ளி என்ன? இங்க B கொடுக்கல. இந்த Bன்ற புள்ளியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கொடுத்த இந்த புள்ளியை ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். Bன்ற புள்ளி தெரியாது, எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பிரிவு சூத்திரம், இந்த ஃபார்முலா பயன்படுத்த போறோம். Pன்ற புள்ளி கொடுத்துருக்காங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம் என்னது? விகிதம் M:N. M:Nன்னா 1:6. அப்ப எம்மோட மதிப்பு 1, என்னோட மதிப்பு 6. பிரதி இல்லாமா? முதல்ல Pன்ற புள்ளி கணக்குல கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? -2,3 ஈக்குவல் டு எம். எம்மோட மதிப்பு எத்தனை? 1. அதாவது 1:6. அப்ப என்ன அர்த்தம்? M:N 1. x2, இந்த முதல் புள்ளிய x1 y1 ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கலாம். x2க்கு பதிலா என்ன இருக்கு? x பிளஸ் n. என்னோட மதிப்பு 6. x1க்கு பதிலா -3 பை m பிளஸ் n. m பிளஸ் என்ன? 1 பிளஸ் 6 கமா திரும்ப m பாருங்க, எம்மோட மதிப்பு 1. y2க்கு பதிலா என்ன இருக்கு? y தான் இருக்கு. nக்கு பதிலா 6. y1க்கு பதிலா 5 பை m பிளஸ் n. m பிளஸ் என்ன? 1 பிளஸ் 6. சரியா? இது சுருக்கணும்னா நமக்கு தேவையான புள்ளி கிடைச்சிரும். இப்ப பாருங்க, -2,3 ஈக்குவல் டு 1 x பெருக்குனா x பிளஸ் மைனஸ் மைனஸ் 6×3 18 பை 1 6 கூட்டினா 7 கம்மா 1 y பெருக்குனா y பிளஸ் 6×30 பை 1 6 கூட்டினா 7. சரியா? சுருக்கிட்டோம். இப்ப பாருங்க, இது x, y, இதுவும் x, y. முதல்ல இருக்கிறது x, ரெண்டாவது y. முதல்ல இருக்கிறது x, ரெண்டாவது y. x சமப்படுத்துமா? பாருங்க, இது ரெண்டையும் சமப்படுத்த போறோம். பாருங்க, இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு -2, இங்க எக்ஸோட மதிப்பு x -18 பை 7. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒய்யோட மதிப்பு பாருங்க, இது ரெண்டையும் சமப்படுத்த போறோம். சமப்படுத்துமா? 3 ஈக்குவல் டு y பிளஸ் 30 பை 7. முதல்ல இதை சுருக்கிடுமா? -2 பெருக்கல் 7ங்க வகுத்தலுங்க வந்து பெருக்கலா மாறும் ஈக்குவல் டு x -18. சுருக்குங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 7×14. இது -18, இங்க வந்தா பிளஸ் 18 ஈக்குவல் டு எக்ஸ். 18ல 14 கழிச்சா 4, அப்ப 4 ஈக்குவல் டு எக்ஸ். அப்படியே மாத்தி எழுதுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதை சுருக்குனா ஒய்யோட மதிப்பு கிடைச்சிரும் பாருங்க. 3 பெருக்கல் 7 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும் ஈக்குவல் டு y பிளஸ் 30. 3 7 பெருக்குனா 21, இது பிளஸ் 30, இங்க வந்தா -30 ஈக்குவல் டு y. ரெண்டு வேற வேற இருக்குது, கழிங்க. 30ல 21 கழிச்சா 9. பெரிய நம்பருக்கு மைனஸ் -9 ஈக்குவல் டு y. அப்போ y ஈக்குவல் டு -9. சரியா? பாருங்க, புள்ளிகளை கண்டுபிடிச்சோம். தேர்ஃபோர் தேவையான புள்ளி எந்த புள்ளி? Bன்ற புள்ளி தானே. என்ன எடுத்திருந்தோம்? x, y. அப்ப Pன்ற புள்ளி எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு -9. இதான் என்னது? நமக்கு தேவையான Bன்ற புள்ளி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.